இன்னைக்கு நம்ம XV400 EV வெஹிக்கிளுடைய கியர் ஷிஃப்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அப்போவுமே நீங்கள் வண்டி ஓட்டும் போது அதில் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரு, டிரைவு, இனி ஒன்று பிரேக் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கிளச் இருக்குது சைடில், இதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். எல் 3 மோடு 4 மோடு மொத்தம் இருக்குது. எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். நார்மலாக நீங்கள் டி மோடில் வச்சிட்டிங்கனாவே வண்டி போயிட்டே இருக்கும். டி மோடில் கீழே ஒரு எல் மோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எல் மோடில் ஓட்டுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்துட்டிங்கன்னா பேட்ரி ரீஜெனரேட் ஆகிக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகும் எல் மோடில் ஓட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே. டி மோடு ஹைவேஸ்லாம் போகிறீங்கன்னா டி மோடு யூஸ் பண்ணிக்கோங்க. நியூட்ருங்க, ரிவர்ஸு. இப்போ நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கிங்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்க வேண்டாங்க. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வண்டி பி மோடுக்கு வந்துடும். அப்போ எப்போவுமே சிட்டிக்குள்ளே ரேஞ்ச் அதிகமாக வரணும் அப்படின்னா எல் மோடை யூஸ் பண்ணுங்கள். எல் மோடுங்கிறது பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்கள், சைடில் கிளச் அமுத்துங்க, அப்படியே ஒவ்வொன்றா வாங்க. எல் மோடு, இந்த எல் மோடில் ஓட்டுனீங்கன்னா, ஏன்னா டி மோடில் ஓட்டும்போது டைரெக்டாக பேட்டரியிலேருந்து உங்களுக்கு கரண்ட் போயிட்டே இருக்கும். அப்போ ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாகும். எல் மோடில் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். கால் எடுத்திங்கன்னா ஸ்லோ பண்ணுறீங்க, கால் எடுக்கிறீங்கன்னா ரீஜெனரேட் ஆகிடும். ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். ஹில்ஸ்லலாம் மெயினாக நீங்கள் இறக்கத்தில் இறங்குறீங்க அப்படின்னா ஒரு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்பீடுக்கே வந்துடும். நம்ம ஓட்டிக்கலாம், இதுலேயும் ஓட்டிக்கலாம் எல் மோடில். அப்போ இதை யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.